திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஞாயிற்றுக்கிழமை முன்பு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்திருக்கின்றனர். சுமார் 5 மணி நேரமாக நீண்ட வரிசைகள் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். மேலும் இது குறித்த விவரங்களை தருவதற்காக நமது செய்தியாளர் அஜித்குமார் தொடர்பில் இருக்கிறார். வணக்கம் அஜித்குமார், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. நிச்சயமாக. அதாவது தமிழகத்தில் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக கருதப்படக்கூடிய திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனத்திற்கு வருவது வழக்கம். குறிப்பாக விடுமுறை தினங்கள் மற்றும் விசேஷ தினங்கள்ல பக்தர்கள் அதிக அளவில் திருச்செந்தூர் கோவிலுக்கு வருவதை நம்மளால பார்க்க முடியும். இந்த நிலையில பள்ளி அரையாண்டு விடுமுறை மற்றும் தமிழ் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு திருச்செந்தூர் கோவிலுக்கு கடந்த ஒரு வார காலமாகவே பக்தர்களின் கூட்டம் அதிகமாக இருந்து வந்தது. இந்த நிலையில் இன்று அதிகாலை ஞாயிற்றுக்கிழமை என்பதால் கோவில் நடை அதிகாலை 3 மணிக்கு திறக்கப்பட்டது. தொடர்ந்து மற்ற கால பூஜைகள் வழக்கம் போல நடைபெற்றுள்ளது. விடுமுறை தினம் என்பதால் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமான பக்தர்கள் பாத யாத்திரையாகவும் மற்றும் ஐயப்ப பக்தர்களும் ஏராளமாக கோவில் வளாகத்தில் குவிந்திருக்கிறது நம்மால் பார்க்க முடிகிறது. அதிகாலை முதலே கோவில் கடலிலும் மற்றும் புனித தீர்த்தமான நாளிக்கிணறு தீர்த்தத்திலும் புனித நீராடி ₹100 கட்டண தரிசனம் மற்றும் பொது தரிசன வரிசையில 5 மணி நேரத்துக்கு மேலாக தரிசனத்தில் பக்தர்கள் காத்திருப்பதை நம்மளால் பார்க்க முடிகிறது. தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி அஜித்குமார்.